அறிகவும் சொல்லி அருண்மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் ஒரு கருணை சற்பரத்தில் உற்பவித்த யானைமுக கற்பகத்தை கைக்கு தொழுத கால் நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் முக மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 15/11/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசை. இரவு 2:27 வரை. பிறகு துவாதசை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இரவு 11:34 வரை. பிறகு ஹஸ்தம். இன்றைய யோகம் வைவைத்தவம். கரணம் பவம். நேத்திரம் ஒன்று, ஜீவன் பாதி. நாள் முழுக்க மரண யோகம் கூடிய நாள், சுபகாரியங்களுக்கு ஏற்றதல்ல. இன்றைய நாள் ரமா ஏகாதசி. என்பெருமானை மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும், சகல காரியமும் கைகூடி வரும். மகாவிஷ்ணுடைய பேரருளால் சர்வ சிக்கல்களில் இருந்து விடுபட்டு தெய்வத்தினுடைய பேரருளாலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பிறகு 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய வாரசோலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9:12 வரை. இன்றைய ராசி பலன், நட்சத்திர பலன். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் கைகூடி வர, எண்ணங்கள் ஈடேற, நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் மகாவிஷ்ணுடைய பேரருளாலும் நினைத்த காரியம் நிறைவேறும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும், உயரமான தளங்கள், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் சர்வ வகையிலும் நிதானம் பொறுமை தேவை. பரணி சர்வ காரிய ஜெயம். கிருத்திகை எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து காரியமும் கைகூடி வர பொறுமை நிதானம் அவசியம் தேவை. அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷப ராசி பலன். நன்றி.